யார்தான் இவர்? நீர்கொழும்பு மண்ணில் சாதிக்க பிறந்தவரா? 1983இல் மிஸ்டர் ஃபாரூக் மற்றும் மிசிஸ் குரைஷா ஆகியோருக்கு புதல்வியாக பிறந்தவர். தனது கல்வியை அல் ஹிலால் கல்லூரியில் கற்று GCE OL-ஐ 1999இல் முடித்த இவர் OL-உடன் தனது கேக் பயிற்சி தொடர்பான திறன் வளர்ப்பை புரூனே அகாடமியில் ஆரம்பித்தார். அதே தருணத்தில் உயர்கல்வியையும் தொடர்ந்து GCE AL-ஐ 2002ஆம் ஆண்டு கொமர்ஸ் பிரிவில் வெற்றிகரமாக பூர்த்தி செய்தார். தனது வெற்றி பயணத்திற்கு 2005இல் SM அமீர்டீனை கைகோர்த்து தனது திறனை வளர்க்க ஆரம்பித்தார். திருமணத்தின் பின்னரும் கணவன் மற்றும் தாய் தந்தையரின் ஒத்துழைப்போடு மீண்டும் அவருடைய துறையில் கற்க ஆரம்பிக்கின்றார். அந்த வகையில் கேக் டெக்கரேஷன் ஸ்கூல், அதாவது RL கிளெமெண்ட் கேக் டெக்கரேஷன் ஸ்கூலில் மாஸ்டரை முடிக்கின்றார். அதனைத் தொடர்ந்து பீகாஸ் கேம்பஸில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டையும் வெற்றிகரமாக முடிக்கின்றார். பின்னர் தன்னை இத்துறையில் ஒரு ஆசிரியையாக அறிமுகம் செய்கின்றார். 2015இல் டீன்ஸ் கேக் என்ற பெயரில் காமச்சோடையில் 5 மாணவிகளுடன். அதனைத் தொடர்ந்து மென்மேலும் இத்துறையில் தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தும் விதமாக இன்னும் பல கோர்ஸ்களையும் கற்றுத் தேர்கின்றார். சான்றிதழ்களையும் தனதாக்கிக் கொள்கின்றார். மேலும் பல போட்டிகளிலும் பங்கு பற்றி வெற்றிகளையும் பெறுகின்றார். இவரின் திறமையை நன்கு உணர்ந்த அல் ஹிலாலின் பழைய மாணவிகள் கேக் கோர்ஸ் ஒன்றை நடத்துவதற்கு இவரை ஆசிரியையாக நியமிக்க ஆரம்பிக்கின்றனர். அங்கே பல வருடங்களாக இந்த கோர்ஸுக்கு ஆசிரியையாக கடமையாற்றுகிறார். அவர்தான் இன்றைய மாபெரும் கேக் கண்காட்சிக்கு வழிகோரியவர். ஃபாத்திமா நிலூஃபா அமீர்டீன் இவரே. இவருடைய இந்த பயணத்தில் 2023இல் ஒரு மைல் கல்லை தாண்டுகிறார். அதுதான் டீன்ஸ் கேக் அகாடமி பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியை நிறுவி சாதனை படைக்கின்றார். அவர் ஏற்கனவே பல கண்காட்சிகளை நடத்திவிட்டு 2023இல் கண்காட்சி ஒன்றை மாபெரும் ஏற்பாடு செய்கிறார். ஆம், அன்று 5 மாணவிகளோடு களமிறங்கிய இந்த ஆசிரியை சுமார் 120 மாணவிகளை பயிற்று பெற்று மாபெரும் கண்காட்சியை வெற்றிகரமாக நடத்தியது அவரின் திறமை. 2024இல் மீண்டும் கண்காட்சியை எவன்ட்ராவில் வேறு லெவலில் செய்தது எல்லோரையும் அன்மயம் ஈர்த்துக் கொண்டது எனலாம். لا تحزن تفاءل هو الله يرضيك توكل على الله يهديك النجاح لا ترجو سواه حي على الفلاح توكل على الله يهديك النجاح لا ترجو سواه. மீண்டும் 2024இல் மாபெரும் சர்வதேச ரீதியில் மால்டீவ்ஸில் இடம்பெற்ற போட்டியில் தனது சாதனையை நிலைநாட்டுகிறார். மீண்டும் 2025இல் அகில இலங்கை புகழ் பெறுகிறார். லக் வனிதா அபிமானி அவார்டை தன்வயப்படுத்தி மீண்டும் மீண்டும் துபாயில் கால் பதித்து சர்வதேச புகழ் பெறுகிறார். நிலூஃபா அமீர்டீன் எக்ஸ்போ கலினரி துபாயில் இடம்பெற்ற நிகழ்வில், அந்த நிகழ்வில் பல வெற்றி பதக்கங்களோடு இலங்கைக்கு புகழ் சேர்த்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் வெற்றி பயணம் இன்னும் தொடர பிரார்த்திப்போம். வாருங்கள்.
ஆமாம், இலங்கையில் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியிலும் கால் பதிக்கிறார் இவர். ஆம், ஆசிய நாடுகளுக்கு இடையிலாக நடைபெற்ற போட்டியிலும் தனது திறமையை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்றார். மீண்டும் 2025 அகில இலங்கை ரீதியாக புகழ் பெறுகிறார். லக் வினிதா அபிமானி அவார்டை பெற்று இறைவனின் உதவியோடும் தனது கணவர் மற்றும் குடும்பத்தின் ஆதரவோடும் பயணித்ததன் விளைவு. ஆம், அகில உலக ரீதியில் இடம்பெற்ற துபாயில் இடம்பெற்ற நிகழ்விலும் தனது திறமையை வெளிக்காட்டி சாதனை படைத்தார். மேலும் அவரின் பயணம் தொடர உங்கள் அனைவரினும் பிரார்த்தனையை வேண்டி நிற்கின்றோம். நன்றி.